அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். நம்ம ஆசிரமத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த வாசியை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு சிற்பம் அங்கே நம்ம பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறோம். அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ அதில் அபிஷேகம் பண்ணக்கூடிய மஞ்சள் தண்ணி கீழே சிதறி ஓடுது. இன்னும் கொஞ்சம் வேலைகள் இருக்குது, பாக்கி இருக்குது. அது சீராக ஒரு இடத்துல ஓடணுமா. அப்போ 4 பக்கம் சிதறி ஓடுறத நம்ம மிதிக்கக்கூடாதான். அந்த மஞ்சள் தண்ணியில் நம்ம கால் பட்டுச்சுன்னா நமக்கு தோஷம் உண்டாகுமா, ஐயர் சொல்கிறாரு. இது உண்மையா பொய்யான்ற ஆய்வுக்கு நீங்கள் போக வேண்டாம். நான் ஏற்கனவே பதிவில் சொல்லியிருக்கேன். திருமூர்த்தி மலையில் நான் உட்காந்துருக்கும்போது 2 பஸ்ஸு நின்றுச்சு. ஐயப்பா பக்தர்கள் 2 பஸ்ஸு நிறையா இறங்குறாங்க. அத்தனை பேருக்கும் ஒரே குருநாதர். அந்த குருநாதர் என்னையை பார்த்துட்டு, ஐயா எனக்கு ஏதாவது சொல்ல முடியுமான்னு கேட்டார். அப்போ நம்ம சொன்னோம், உங்கள் வீட்டில் புழங்கக்கூடிய அந்த பாத்திரங்கள் கழுவக்கூடிய அந்த கழிவு தண்ணிகளெல்லாம் தீர்த்தத்தில் போய் கலந்துச்சு. அதனால் நீங்கள் பெரிய அளவில் லாஸ் ஆகி நிற்கிறீங்க. உங்கள் ஃபேமிலியே ரொம்ப பிரச்சனையில் இருக்குது அப்படின்னு. ஆமாங்கய்யா, உண்மைதாங்கய்யா, நீங்கள் சொல்கிறது சரிதாங்கய்யா. தீர்த்தத்தில் போய் கலந்துச்சு, அதை நான் கவனிக்கலை, இப்போ நீங்கள் சொல்லி தான் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நான் இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இது மாதிரி ஆயிரக்கணக்கான விஷயங்கள் இருக்குது. அத்தனையிலையும் நீங்கள் கவனம் செலுத்தி ஒன்றையும் பார்த்து பயணிக்க முடியுமா? எவ்வளவு விஷயங்களை உங்கள் மெமரியில் நீங்கள் வைப்பீங்க. அதனால தான் இந்த சித்தவித்தைன்னு சொல்லக்கூடியது லைவு. அது லைவில் ஓடிக்கிட்டே இருக்கும்யா. நீ எங்கே வேணாலும் கண்ணை மூடிக்கிட்டு போகலாம், கண்ணை மூடிக்கிட்டு வரலாம்யா. ஆமாய்யா, இதுக்கு தான் நம்ம இதை தேர்வு பண்ணியிருக்கிறோம். உலகத்தில் எத்தனையோ மார்க்கங்கள் இருக்குது. ஏன் நாங்கள் இந்த மார்க்கத்தை தேர்வு பண்ணியிருக்கிறோம்னா, இது கம்ப்ளீட்டாக முழுக்க லைவு. அப்போ லைவில் நம்மளுக்கு எந்த தோஷமும் கிடையாது. சாவு வீட்டுக்கு போகலாம், சமஞ்ச பொண்ணு வீட்டுக்கு போகலாம், எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் நம்மளுக்கு எந்த தோஷமும் கிடையாது. குளிச்சுட்டு தான் வீட்டுக்குள்ளே வரணும், அந்த எந்த கணக்கும் கிடையாது. நம்ம மனசாட்சிக்கு, நம்ம பழக்க வழக்கத்துக்கு நம்ம குளிச்சுக்கிட்டு போய்க்கிடலாம், வந்துக்கலாமே தவிர இந்த தோஷம்ன்ற வார்த்தைக்கு அங்கே இடமே கிடையாது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தை உருவாக்கியிருக்கிறாங்க அப்படின்னா, நம்ம பயணங்கள் தடையில்லாமல் நடக்குதுயா. இதை உங்களுக்கு நம்ம எடுத்து சொல்ல வேண்டியது கடமை. சாமியாக தான் சொன்னார், விதைக்கிறேன், முளைக்கிறது முளைக்கட்டும்னார். அது மாதிரி தான் நாங்கள் சொல்கிறோம். எடுக்கிறவங்க எடுத்துக்கிங்க, எடுக்காதவங்க அதுக்குரியதை நீங்கள் பார்த்துக்கிங்க. நமஸ்காரம்.